அந்த ஜாம்பி மெதுவா கதவை திறந்தது. நைஸா ரூமுக்குள்ளே வந்துருச்சு. ஹீரோ உள்ள பயத்துல நடுங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த பேய் திடீர்னு ஹீரோ பின்னாடி நிக்குது. கடைசியில ஏனாச்சு தெரியுமா? ஹீரோ மெதுவா திரும்பி பார்த்தாரு. அப்ப ஏனாச்சு தெரியுமா? சிரிச்சது போதும், கொஞ்சம் அமைதியாக இருங்க. பயந்தாங்கொழியா? நான் ஒன்னும் பயப்படலையே. இன்ஃபேக்ட் நான் நினைச்சா என்னால உங்களை விட ரொம்ப பயங்கரமான கதைகளையும் சொல்ல முடியும். The Legend of the Sword of the Bravery. ஆமா, இது உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த வாளு. இன்னும் விவரமா சொல்ல போனா இதால இடி, மின்னல், புயல் அப்புறம் மழையையும் தாக்கு பிடிக்க முடியும். ஒரே தடவை அதால ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்க முடியும். யாராலையும் அதை தடுக்க முடியாது. அது நம்ம ஒரு தடவை வெளியெடுத்தோம்னா அது ரொம்ப பெரிய பேரழிவை உண்டாக்கும். அந்த வாளை கட்டுப்படுத்துற சக்தி ஒண்ணுத்துக்கு மட்டும் தான் இருக்கு. The Medallion of Power. இப்ப அது எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சு. ஒரு பக்கம் சக்தி வாய்ந்தவாள், இன்னொரு பக்கம் அருமையான மெடாலியன். ஒருவேளை அந்த வாள் மட்டும் என் கைக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் ராத்திரி சரியா 12 மணி ஆகும் போது ஒரு மிஸ்டீரியஸான ஃபேண்டம் வெளியே வருது. அது எங்க வேணும்னாலும் போகும். கண்ணுல பட்ட எதை வேணாலும் அழிச்சிடும். அந்த ஃபேண்டம் கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ராத்திரி அந்த ஃபேண்டம் மறுபடியும் வந்துருச்சு. யாராலையும் தப்பிக்கவே முடியாது. ஒட்டுமொத்த ஸ்டேஜ் நடுங்குது. ரொம்ப பயங்கரமா இருக்கு. மேல இருக்கிற லைட்ஸ் எல்லாம் உடையுது. ஸ்டேஜ் தீப்பத்தி எரியுது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃபேண்டம் தான். மதுரா அநாத ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டார் தியேட்டர்ல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? எல்லாம் ஒரே மர்மமா இருக்கு. குட் நைட் மகாராஜா. மகாராஜா, என்னாச்சு உங்களுக்கு? ஜெய், நீயா இப்ப வந்து என்ன பயமுறுத்துன? நான் அந்த ஃபேண்டம் தான் வந்துருச்சுன்னு நினைச்சேன். என்னது? யாரடி சிரிப்பது? நடுராத்திரியில யார் இப்படி லைட்ட போட்டு வச்சது? இப்ப அடுத்தடுத்து என்னென்ன சிக்கல் வரப்போகுதுன்னு தெரியல. அந்த சக்தி வாய்ந்த வாள் ஒரு ராட்சசனுக்கு கிடைச்சது. அந்த ராட்சசனுக்கு குழந்தைகளே பிடிக்காது. அதனால கிராமத்துல இருக்கிற குழந்தைகளை அழிக்கிறதுக்கு அவன் கிளம்பிட்டான். அவன் கையில இருக்கிற அந்த வாளை வச்சுக்கிட்டு அவன் சொன்னா, கனிஷ்கு சார், டாக்டர் ஜே, நமக்கு தான் அவ்வளவுதான். நம்ம பெரிய சிக்கல மாட்டிக்கிட்டோம். ஏய், இது என்னது? அநேகமா இதான் மெடாலியன் ஆஃப் பவர்னு நினைக்கிறேன். அந்த பொல்லாத நீல கலர் சுட்டி பையன் கிறிஸ் இருக்கான்ல, அவனை நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் மகாராஜா?
இது வந்து ஃபேண்டம் இருக்கிற இடம் தானே? மகாராஜா நம்ம இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடலாம். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? ஆஹா, ஐடியா. நாம கிறிஸையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் இங்க கூட்டிட்டு வந்துடலாம். அவங்கள ஃபேண்டம் கிட்ட வசமா மாட்டி விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஃபேண்டம் அவங்கள அழிச்சிருவான். நான் ஜெயிக்க போறேன். யாரோ வராங்க. நீங்க 2 பேரும் யாரு? ஓ ஹலோ சார், என்னோட பேரு பிரஃபுல். நான் தான் இந்த தியேட்டரோட மேனேஜர். இவர்தான் மிஸ்டர் மிஸ்ரா, எங்களோட டைரக்டர். நான் தான் கனிஷ்க், MAA ஓட பிரின்சிபல். உங்க தியேட்டர் ரொம்ப ஆபத்தானதா இருக்கும் போல இருக்கு. ரொம்ப பிரமாதமா இருக்கும்னு சொல்ல வந்தேன். நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அது வந்து இப்ப நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, என்னோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் உங்க தியேட்டருக்கு ஒரு டிராமா கிளாஸ்க்கு அனுப்பி வைக்கலாம்னு நினைச்சேன். என்னோட ஸ்கூல் அந்த பக்கம் தான் இருக்கு. நான் இப்ப பாக்குறது அந்த சக்தி தரக்கூடிய மெட்டாலியன் தானே? தாராளமா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வாங்க. நான் ஜெயிக்க போறேன். அண்ணா விஸ்ரா, எதுக்கும் கவலைப்படாத. நான் உங்க எல்லா சுட்டி குட்டி பசங்களையும் பத்திரமா பாத்துக்கிறேன். நான் அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறேன். எனக்கு புரிஞ்சு போச்சு. வாஜே, நாங்க 2 பேரும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறோம். உங்க டெட்லி, அதாவது உங்க அட்டகாசமான தியேட்டருக்கு. என் அருமை மற்றும் பிரியமான மாணவர்களே, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். மன்னிச்சிருங்க மகாராஜா. அதாவது உங்க சர்ப்ரைஸ் என்னன்னா, டிராமா கிளாஸ். சத்தம் போடாதீங்க. இது தியேட்டர். சிரிப்புக்கோ உங்க அட்டகாசத்துக்கோ இது இடம் கிடையாது. நடிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை. நீங்க எல்லாருமே என்னுடைய கிளாஸ்ல டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும். குறும்புத்தனமும் விளையாட்டும் இங்க செய்யவே கூடாது. என்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை யாராவது மீறினீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்? பசங்க எல்லாரும் வந்துட்டாங்களா? ஹலோ பசங்களா, என் பேரு ப்ரொஃபெல். நீங்க எல்லாரும் எங்க தியேட்டருக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஸ்ரா எல்லாருக்கும் நல்லா கத்து கொடுப்பாரு. கொஞ்சம் கோபப்படுவாரு. அதுக்கு காரணம் உங்க மேல உள்ள அன்புதான். சரிதானே விஸ்ரா? பசங்களா, நான் இப்ப கிளம்புறேன். புது நாடகத்துக்கான போஸ்டர் நான் பெயிண்ட் பண்ண வேண்டியிருக்கு. பிரமாதமா வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாய். பாய் பிரஃபுல் சார். ரொம்ப அன்பா பேசிட்டு போறாருல. வாய மூடுங்க. இங்க பாருங்க, நம்ம நாடகத்துல ஒரே ஒரு ஹீரோ தான் இருப்பான். அப்புறம் அந்த ஹீரோ இதால தான் தாக்குவான். உங்க யார் யாருக்கு என்னென்ன திறமை இருக்குன்னு பார்க்கலாம். யார் என்னுடைய ஹீரோ ஆக போறீங்க இல்ல 0 ஆக போறீங்க? உங்களுடைய ட்ரைனிங் இப்பத்துல இருந்து ஆரம்பம். வாங்க போகலாம். Get set go. தடைகள் எல்லாம் நாம் தாண்டிடுவோம். நான் தான் பெஸ்ட் ஆக்டர். இருக்கு எக்ஸ் ஃபேக்டர். என் ஆக்ஷனை பாரு, என் ரியாக்ஷனை பாரு. வந்தானே கிறிஸ், கொஞ்சம் வழி விடு. வந்தானே கிறிஸ், கொஞ்சம் வழி விடு. இன்னும் zero, நானே ஹீரோ. இன்னும் zero, நானே ஹீரோ. ஜிம்பு ஜம்பு என்னோட அசிஸ்டன்ஸ். அசிஸ்டன்ட் இல்லாம